டிடிவி ஓபிஎஸ் கொண்டு வரணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய அழுத்தமா இருக்கா? அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தாங்க தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? இதை நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் உங்களுடைய ஆசையில் உங்களுடைய இதை தெரிவிக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பில்ல. பொதுச் செயலாளரை பார்த்து முடிவு பண்ணுறது தான். அது நீங்களா ஊடகங்களை இல்லாததெல்லாம் போட்டு நாளைக்கு அவங்கெல்லாம் சேரலைன்னு அப்படி போடுவீங்க. அப்புறம் சேர்ந்தாங்க புதிதாக கூட்டணி சேர்ந்தாங்கன்னு போடுவீங்க. ஏதாச்சும் ஒன்றை சொல்லி ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுவீங்க. அதனால் அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு தான் முடிவு. பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார் அதையெல்லாம். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கட்சி பணியே செய்ய சொல்லியிருக்கிறாரு. எஸ்ஐஆர் பணியில் முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்காரு. ஈடுபட்டிருக்கோம். அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். கட்சி வளர்ச்சிக்கு அடுத்த 2026 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வரணும். மக்கள் இன்றைக்கு கொதிப்பில் இருக்காங்க, குமுறி கொண்டு இருக்காங்க. குமுறலை பார்க்க முடியுது. அவங்கள நேரில் சந்திக்கும் போது இந்த ஆட்சியை அகற்றணும், விரைவாக அகற்றணுன்றதில்ல. எங்களை காட்டிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா காட்டிலும் இன்னைக்கு மக்களே அந்த முடிவில் இருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அதில் இருக்க காங்கிரஸுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவரே சொல்கிறார், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன நியாயம், என்ன தவறு? 60 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில், எங்களுக்கு ஆட்சி தரணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும். நாங்கள் ஏன் வேறு கட்சியோட பேசக்கூடாது, எங்களை யார் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக வலுவாக இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா?